வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. 28/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது புதன்கிழமை. அதாவது விசுவாச வருடம் தை மாசம் 14ஆம் தேதி குழந்தை பிறக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குது. காலையில 9:30க்கு மேல ரிஷப ராசியில. சந்திராஷ்டமமா அமையக்கூடியது தனுசு ராசி சந்திராஷ்டமமா அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஓ, வா, வி, உ. இந்த பெயர் நாமம்லாம் தாராளமா குழந்தைகளுக்கு நீங்க வைக்கலாம். திதின்னு பார்த்தோம்னா தசமி திதியும், யோகம் பார்த்தீங்கன்னா பிராமிய யோகமும், கரணம் பார்த்தீங்கன்னா கரசி கரணமும், உச்ச கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சந்திரனும் உச்சமாய் இருக்காங்க. நீச்ச கிரகம், ஆட்சி கிரகம் எதுவும் இல்ல. பஞ்சபட்சின்னு பார்க்கும்போது வல்லூர் தான் பஞ்சபட்சியா இருக்கக்கூடிய அமைப்பு. குபேர புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதம் கன்னி ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் ரிஷபரத்திலையும், துரதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூல நட்சத்திரம் அதுவும் தனுசு ராசியில அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. இப்ப குழந்தை பிறந்தம்போது நமக்கு ரோகிணி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குது. சந்திரனோட சாரம். அப்பன்னா தசாபுத்தி என்ன ஓடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திர தசை தான் ஓடுங்க. பிறப்பு நேரத்த பொறுத்தளவுக்கு 10 வருஷத்துலருந்து குறைஞ்சுகிட்டு வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செவ்வாய் தசை ஒரு 7 வருஷமும், ராகு தசை ஒரு 18 வருஷமும், குரு தசை ஒரு 16 வருஷமும், சனி தசை 19 வருஷம். இத்தனை தசாபுத்திகள் நல்லா மட்டும் அமைஞ்சிட்டா, அப்பா, அம்மா கோடீஸ்வர வாழ்க்கைய வாழலாம். நிம்மதியா குழந்தைகளோட சொந்த வீட்டில வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அப்பனா ஒரு சில லக்னங்கள் இந்த தசாபுத்திகளுக்கு ஆகாது. சரிங்களா? அப்படி எந்தெந்த லக்னங்கள் ஆகாது? சரிங்களா? அ அப்படி லக்னங்கள் நல்லா மட்டும் அமைஞ்சுட்டா, பையனோட கல்வி, குடும்பம், தொழில் எல்லாமே சிறப்பா அமைஞ்சிரும். ஒரு 50 வருஷ காலம் நீட்டா வாழ்ந்துட்டானா, அதுக்கப்புறம் தன்ன போல வாழ்க்கை ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்ப குடுக்கும். அப்படின்னா எந்தெந்த லக்னங்கள் பாதிக்கப்படுது? அன்னைக்கு பொறுத்தளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 1 ரிஷப லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், துலாம் லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம். கிட்டத்தட்ட 6 லக்னங்கள் கொஞ்சம் ஆகாத லக்னங்களா நமக்கு இருக்குதுங்க. அப்பனா முடிஞ்ச வரைக்கும் இந்த லக்கணங்கள்ல குழந்தைகள எடுக்காம இருக்கிறது சிறப்பு. மத்த லக்கணங்கள் பாதிப்பு இல்ல. அது நல்லபடியா இருக்கு. அடுத்தடுத்த தசாபுத்திகள் குழந்தைகளோட ஒரு 50 வயசு வரைக்கும். அது மட்டும் நீட்டா அமைஞ்சுட்டா, தந்தைக்கும், தாய்க்கும் சண்டையோ, பிரச்சனையோ, பிரிவோ குடுக்காது. கடனோ, நோய் நொடியோ, வம்பு வழக்கு பிரச்சனையோ, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு போறதோ, வேண்டாத ஆஸ்பத்திரி விரயத்த குடுக்குறது, இது எதுவுமே ஆகாது. சரிங்களா? ஒரு சில லக்னங்கள் பாதிக்கப்படும். அந்த லக்னங்கள சொல்லிட்டோம். இதே ஒரு ஆண் குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்? பெண் குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத முழு வீடியோ போட்டிருக்கேன். அங்கேயும் போய் பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோஸ் அனுப்புங்க. அவங்க வீட்ல குழந்தை பிறக்குதுன்னா, அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை ஒரு திருப்புமுனைய குடுக்குறதுக்கு நீங்க ஒரு காரணமா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.